ஸோ நீங்கள் உங்கள் ரொட்டேட்டரில் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ண தெரியாமல் இன்னமும் ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போய்ட்றீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆயில் எப்படி சேஞ்ச் பண்ணுறதை நான் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியான வேலை, ஆனால் இது தெரியாமல் வந்து எல்லாமே ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போய்ட்றீங்க. ஸோ இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வண்டியில் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஆயில் வந்து கரெக்டாக சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரொட்டேட்டரில் என்ன தான் நீங்கள் சீல் போட்டாலும் உங்களோட ரொட்டேட்டரில் வந்து ஆயில் லீக்கேஜ் இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படி வருதுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அந்த மாதிரி ஆயில் லீக்கேஜ் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொட்டேட்டர் மேலே இந்த மாதிரி ஒரு கேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கேப் எதுக்கு கொடுத்துருக்குன்னே தெரியாமல் நிறைய பேர் வந்து அப்படியே வந்து அதை க்ளீன் பண்ணாமல் வச்சிருப்பாங்க. இது வந்து ஏர் போகிறதுக்காக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏர் கரெக்டாக நமக்கு உள்ளார போனால் தான் நமக்கு ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும். இதை நீங்கள் க்ளீன் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயில் லீக்கேஜ் வந்து கண்டிப்பாக வரும். இப்போ ஆயில் எப்படி சேஞ்ச் பண்ணுறதை சொல்கிறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரொட்டேட்டர் பாக்ஸுக்கு கீழே வந்து ஒரு போல்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆயிலை கழட்டி விடுறதுக்கு தான். ஸோ அந்த போல்டை வந்து ஃபர்ஸ்ட் கழட்டி விட்டுருங்க. கழட்டி விட்டு நல்லா ஆயிலை வந்து கரெக்டாக வடிகட்டுருங்க. கழட்டி விட்டு ஆயில் வடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அந்த போல்டை போட்டு அதிலே டைப் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு சைடில் வந்து மேலே வந்து ஒரு ஆஃப் இதில் வந்து ஒரு போல்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த போல்டு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆயில் லெவல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் அந்த போல்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஆயில் ஊற்றிட்டு இருக்கேன். இப்படி ஆயில் ஊற்றும் போது என்னாகன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லெவல் அந்த போல்டு சைடில் இருக்குல்ல, அந்த லெவலுக்கு வந்தோடனே எனக்கு அந்த போல்டு அடி லைட்டாக ஆயில் வரும். ஸோ அதை பார்த்து வந்து நான் இவ்வளோ தான் லெவல் இருக்குது அப்படின்ட்டு கரெக்டாக வந்து அதுக்கு மேலே ஆயில் ஊற்றாமல் நிறுத்திடுவேன். இப்போ என்னோட ரொட்டவேட்டரில் என்ன ஆயில் லெவல்னு பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் தான். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஆயில் லெவல் வந்து அதிகமாக ஊற்றிட்டோன்னா நமக்கு ஆயில் லீக்கேஜ் வந்து சீல்லாம் போய் ஆயில் லீக்கேஜ் அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து கரெக்டான லெவலில் வந்து ஆயில் வச்சு ஓட்டுங்க. இப்போ எந்தெந்த ரொட்டவேட்டருக்கு எந்தெந்த ஆயில் லெவல் வைக்கணும்னு சொல்கிறேன். சக்திமானுக்கு வந்து 3 லிட்டர் ஊற்றுங்க. ஸோ புல்லுக்கு வந்து 5 லிட்டர் தேவைப்படும். ஏன்னா புல்லு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். எல்லாருமே இந்தமாரி வந்து பழைய கேப் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இப்போ வந்து நியூ மாடலில் வந்து ஒரு சின்ன டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பெரிய டைப்பில் இருந்தால் நமக்கு வந்து சைடில் வளைக்கும் போது ஏதோ மரக்கலையில் அடிச்சு உடச்சிக்குதுன்ட்டு இப்போ சின்ன டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன டைப் வந்து நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஸோ நல்லா தான் இருக்குது. ஏர்லாம் வந்து கரெக்டாக தான் போகுது. அப்புறம் வந்து இந்த ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு இதுக்கு மேலே அவசியமே இல்லை. ஸோ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த மாதிரி வந்து உங்கள் வண்டியில் ஆயில் சேஞ்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கரெக்டாக பண்ணலாம். ஸோ அப்புறம் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணணும்னு இப்படி வேணும்னா நம்ம ஐடி டே ரொட்டீனை மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க.